செயின்ட் ஹெரிபிரிட் ஆஃப் கொலோன் கிபி 970 ஆண்டு ஜெர்மனியில பிறந்திருக்காரு. இவர் மன்னர் ஹியூகோபினோட மகன். இவருக்கு 24 வயசாகிறப்போ மன்னர் 3ஆம் ஓட்டோ இவரை இத்தாலியோட பேராலய கவுன்சிலரா நியமிச்சிருக்காரு. ஜெர்மனிலையும் இதே பதவியை ஏற்றிருக்காரு. ஹெரிபிரிட்டுக்கு 25வது வயசாகிறப்போ குருத்துவ அருட்பொழிவு பெற்றிருக்காரு. 29வது வயசுல கொலோன் மாநகருக்கு பேராயரா நியமிக்கப்பட்டிருக்காரு. ஹெரிபிரிட் ஒரு தடவை பயணம் செய்யறப்போ இவரோட ஆரூர் நண்பனான மன்னர் ஓட்டோ இறந்து போயிருக்காரு. ஓட்டோ இறந்தப்போ பல இன்னல்களை ஹெரிபிரிட் சந்திச்சிருக்காரு. ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காரு. பல சவால்களை தாண்டி மன்னர் ஓட்டோவோட உடலை ஆகன் நகருக்கு கொண்டு வந்து அடக்கம் செஞ்சிருக்காரு ஹெரிபிரிட். மன்னர் ஓட்டோ இறந்ததுக்கு பிறகு மன்னர் 2ஆம் ஹென்றி அரசரா பதவியேற்றிருக்காரு. ஹென்றி ஹெரிபிரிட்டுக்கு அதிகமான தொல்லைகளை கொடுத்து வந்திருக்காரு. ஹெரிபிரிட் வகித்து வந்த பேராலய கவுன்சிலர் பதவி பறிக்கப்பட்டிருக்கு. எல்லா தொல்லைகளையும் ஆண்டவர் அருளால அமைதியா ஏற்றுக்கொண்டு மனம் தளராம தன்னோட பணிகளை சிறப்பா செஞ்சிருக்காரு ஹெரிபிரிட். ஏழைகள் மேல இரக்கம் கொண்டு பணியாற்றியிருக்காரு. இறுதியா 1021ஆம் ஆண்டு இறந்து போயிருக்காரு ஹெரிபிரிட். ஹெரிபிரிட்டோட உடலை கொலோன் நகர்ல அடக்கம் செஞ்சிருக்காங்க. மார்ச் 16 செயின்ட் ஹெரிபிரிட் ஆஃப் கொலோன் ஃபீஸ்ட் டே.